ஒவ்வொருத்தங்களா வரதும், ஒவ்வொருத்தங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன ரியாக்ஷன் குடுக்குறாங்கங்கிறத வச்சு மட்டும் தான் இப்போ பாண்டியன் ஷோ சீரியல் இப்போ போயிட்டுருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, குழலி தான் இன்னைக்கு வந்து ஸ்டார் பெர்ஃபார்மர். எல்லாத்தையும் விட்டு வெளுத்து வாங்கிடுறாங்க. முதல்ல வந்து தங்கமயில கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து மீனாவும் ராஜியும் வந்தோடனே, "நீங்க எங்கடி போயிட்டு வந்தீங்கன்னு?" கேட்குறாங்க. அவங்க நான் கூட்டு வந்தேன்னு சொல்லி சொன்ன உடனே வந்து கரெக்டாக தங்கமயில்கிட்ட திரும்பி, அவங்க குடும்பத்தெல்லாம் பற்றி நீங்கள் உங்கள் குடும்பத்தை தப்பாக பேசுனீங்கல்ல, ஏதாவதுனா அவங்க ஓடி வந்தாங்க அப்படி இப்படிலாம் வந்து குத்தி காமிக்கிற மாதிரி பேசுனீங்க. கடைசியில் வந்து எவ்வளோ கேவலமாக நீங்கள் இருக்கீங்கன்றத கேட்டுட்டு, வேற என்ன பொய் சொல்லியிருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு லாஜிக்கலாக கரெக்டாக கேட்காது குழலி மட்டும்தான். கேட்டுட்டு கரெக்டாக திருப்பி என்ன கேட்குறாங்க, நகை விஷயத்தில் ஏதாவது பொய் சொன்னியா, நகை சொத்து விஷயத்தில் அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது திருன்னு முடிக்கிறாங்க தங்கமயில். இப்பயும் உண்மையை சொல்லணும்னு தோணல பாருங்களேன். அண்டு தங்கமயில் இப்பயும் உண்மையை மறைக்கிறாங்க. எல்லா விஷயமும் தெரியும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டு க்ளீனாக வந்துட்டு, நான் இதெல்லாம் எங்கள் வீட்டில் பொய் சொன்னாங்க, நான் அந்த பொய்யெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னால் பரவாயில்ல. ஆனால் அப்படி சொல்லாமல் இவங்க இன்னமும் ஏதாவது மறைக்கிறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, பொய் புரட்டு அப்படின்னு மட்டுமே இருக்க ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்கு ராஜியும் மீனாவும் அமைதியாக இருக்காங்க. கதிருக்கு வேற உண்மை தெரியும், அவரும் அமைதியாக இருக்காரு. இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியமும் மாணிக்கமும் வந்து குழந்தையா விஷயமா அப்படின்னு வந்து சந்தோஷமாக வர அவங்க தலையில் அண்டாவத்துக்கு போட வந்துட்டார் சரவணன். ஏன்னா வந்து இன்னும் சாதிக்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி அப்படின்ட்டு. என்ன போய் என்னாச்சு, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன எங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா, என்ன சின்ன பிள்ளைங்களா வச்சு பேச வைக்கிறீங்க, சம்மந்தி வாட் இஸ் த மேட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள்கிட்ட பேசுங்க முதல்ல, என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில், ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் தங்கமயில் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன தெரிஞ்சிச்சு, என்ன விஷயம் எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தலையில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க. இதுக்கடையில் பழனிவேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழனிவேல் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சுகன்யா கடை பாண்டியன் ஸ்டோர்ஸ் திறக்காதனால எங்கள் கூட்டம் அதிகமாக வருது, சுகன்யா வேறு இதுதான் பிரான்ச் ஆச்சு, இனிமேல் இங்கேயே வாங்கன்னு சொல்ல, நாளையில தான் அந்த கடை திறந்துடும், அங்கே போங்கன்னு அனுப்பிவிட்டுறாரு பழனிவேல். இப்போ அவர் எதுவும் அங்கேருந்து கிளம்பி இங்கே என்ன தான் ஆச்சு, இது கடையை முடியிருக்காங்கன்னு வரப்போகிறாரா, வரும்பொழுது வந்து இந்த இவர் கல்லால் பணம் திருடின மேட்டர்லாம் வெளில வரப்போதா மாணிக்கம்ங்கிறத பார்க்கணும். இன்னமும் தங்க நகை விஷயத்த மீனாவும் ராஜி ஏன் வந்து வாய மூடிட்டே இருக்காங்கிறது தெரியல. இது பெருசாக அவங்களுக்கு தான் ஒரு ஆப்பா முடிய போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதை எப்படி திருப்பி விடுவாங்க பாக்கியம் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப அசால்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, அவங்க ஒன்றும் ரொம்ப பயப்படலாம் இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கமயில் விவகாரத்தை தங்கமயில் செஞ்சது தப்பு, தங்கமயிலுக்கு ஒரு தண்டனை வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தங்கமயில் பாவங்க தண்டனைலாம் வேணாம்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.